உங்கள் ஃபேமிலியில் ஒரு 3-4 பேர் தான் இருக்கீங்க அப்படின்னாக்க இந்த கார் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். சிட்டியில் ஓட்டுறதுக்காக இருக்கட்டும், இல்லை அக்கேஷனாக நீங்கள் ஹைவேஸ் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னாலும் வித் கன்சிடர் பண்ணி 2 அடல்ட்ஸ் வந்து ரொம்ப தாராளமாக உட்காரலாம். நடுவில் ஒரு குழந்தை கூட கிராம்ப்டாக உட்கார மாதிரி தான் இருக்கும். மற்ற ரைவல்ஸ் இந்த காரோட இது பார்க்கும்போது செகண்ட் ரோ சீட்ஸில் என்னோட டாலாக இருக்கீங்க இல்லை என்னோட ஹைட்டில் இருக்கீங்க அப்படின்னாக்க ஹெட்ரூமில் இஷ்யூ இருக்கும். பிகாஸ் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்க. இன்னும் இவ்வளோ தள்ளா கூட எனக்கு கரெக்டான ஸ்பேஸ் வந்து காலுக்கு இருக்கும். எந்த ஒரு இஷ்யூமே இருக்காது அந்த விஷயத்தில். ஸோ இதுதான் த கிங் ஆஃப் அஃபோர்டபுள் கார்ஸ். எஸ், யூ ஹர்ட் இட் ரைட். இது 2025 மாருதி ஆல்டோ K10. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம இந்த காரோட ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். என்ன ப்ரைஸிங்கில் வருதுன்னு சொல்ல போகிறேன். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி ரொம்ப அஃபோர்டபுளான கார் இது. ஸோ என்ன ப்ரைஸிங்ன்றதை டீட்டெயிலாக பார்ப்போம். நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு நல்ல ஃபீச்சர்ஸ் தராங்களா அப்படின்றத வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் கம்பேர்ட் டு ரைவல்ஸ் இந்த கார் எந்த அளவுக்கு உங்களுக்கு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்டாக இருக்கும் அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் போகிற எஃபர்ட்டுக்கும் ஜஸ்டிஸ் கிடைக்கும். ஸோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் நிதின். நீங்கள் பார்த்துட்டு இருக்க நிதின்ஸ் ரிவ்யூஸ். பிஃபோர் ஸ்டார்டிங் இந்த வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. அண்ட் இந்த பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் ப்ரெஸ் பண்ணி நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஃபஸ்ட் நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், என்ன சோஷியல் மீடியாவிலே ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு விஷ்ணு கார்ஸ் குரோம்பேட் ஃபார் லெண்டிங் மீ திஸ் கார். நீங்கள் மாருதி கார்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் விஷ்ணு கார்ஸ் குரோம்பேட் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் as well as வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணலாம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். 2025 மாருதி ஆல்டோ K10 VXi Plus மாடல் இது. ஸோ இதில் ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு எல்லாமே ஹாலஜன் செட்டப்பில் இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. நோ ஃபாக் லேம்ப்ஸ் இன் திஸ் கார். பட் ஹெட்லேம்ப் வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்டட் டைப்பில் ஹாலஜனில் கொடுத்துருக்காங்க. அதே போல் தான் உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸும் இருக்குது. நடுவில் வந்து சுசுக்கிக்கான லோகோ பார்க்கலாம். கீழே வந்து ஹனி கோம் டிசைனில் உங்களுக்கு கிரில் வந்து கொடுத்துருக்காங்க. அது கீழே உங்களுக்கு பாடி கலர்லேயே உங்களுக்கு ஸ்கிட் பிளேட்டும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபாக்லும் கொடுத்துருந்தா கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும்னு சொல்லலாம். நம்ம இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னாக்கா டயர் சைஸ் வந்து 145/80R13. ஸோ இப்போ வந்து 14 இன்ச் ஸ்டாண்டர்டாக வச்சுருக்காங்க. பட் 13 கொடுத்தது அப்படின்றது இந்த கார் கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் 14 போட்டோம் அப்படின்னாக்கா சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ண அப்படின்னு நீங்கள் பண்ணிக்கலாம். அலாய் வீல்ஸ் வந்து உங்களுக்கு டாப் வேரியண்ட்டில் கிடையாது. உங்களுக்கு வந்து ஸ்டீல் வீல் கவரோட தான் உங்களுக்கு வந்து வரும். ஜேகே டயருக்கான டயர்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு கிளாடிங்கும் வந்து இது கிடையாது. பிகாஸ் இது வந்து ப்ராப்பர் ஹேட்ச்பேக் அப்படின்றதுனால உங்களுக்கு அந்த மாதிரி கிளாடிங்கில் தான் தரல. இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓஆர்விஎம்மில் இண்டிகேட்டர்ஸ் கிடையாது. இந்த இடத்துல தனியாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஃப்ளாப்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க டோர்து. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 27 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக்ஸ், ரியரில் வந்து ட்ரம் பிரேக் இருக்குது. அண்ட் டயரோட வித் பாருங்கள். ஸோ நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத. அண்ட் மேலே பார்த்தோன்னா உங்களுக்கு நார்மல் ஆண்டனா இடத்துல ப்ரொவைட் பண்ணுறாங்க. நோ ஷார்க் ஃபின் ஆண்டனா இந்த கார். சைட் ப்ரொஃபைலில் பார்ப்போம். ஸோ ஆல்டோ எப்போவுமே பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃபேமிலி கார் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு ப்ராப்பர் ஃபேமிலி கார்னு சொல்லலாம். பிகாஸ் உங்கள் ஃபேமிலியில் ஒரு 3-4 பேர் தான் இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த கார் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். சிட்டியில் ஓட்டுறதுக்காக இருக்கட்டும், இல்லை அக்கேஷனாக நீங்கள் ஹைவேஸ் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னாலும் இந்த கார் உங்களுக்கு பெஸ்ட்டாக சூட் ஆகும். பிகாஸ் ஆஃப் தி காம்பேக்ட் டிசைன். ரியர் ப்ரொஃபைல் பார்ப்போம். ஸோ ரியரில் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு டெயில் லேம்ப்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து உங்களுக்கு ஹாலஜன் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்களே பார்க்கலாம். அண்ட் நடுவில் வந்து சுசுகி லோகோ இருக்குது. ஆல்டோ K10க்கான பேட்சிங் பார்க்கலாம். அண்ட் இந்த இடத்துல பார்த்தோன்னா உங்களுக்கு கீ போட்டு தான் நீங்கள் வந்து இந்த பூட் ஓப்பன் பண்ணணும். அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இப்போ உங்களுக்கு. அப்படியே உங்களுக்கு கீ காட்டிடுறேன். இந்த கீ பார்த்தோம் அப்படின்னாக்கா எல்லா மாருதி கார்ஸில் வருமே கீ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சுசுகி லோகோ இருக்குது. சின்ஸ் இது டாப் வேரியண்ட் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து லாக் அண்ட் அன்லாக் பட்டன் வந்து உங்களுக்கு சென்ட்ரல் லாக்கிங் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த கீ போட்டு நம்ம இந்த பூட் ஓப்பன் பண்ணுவோம். VXi Plusல வந்து உங்களுக்கு பார்சல் ஷெல்ஃப் வருது. உள்ளே பார்த்தோம் அப்படின்னாக்கா டீசெண்டான ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு பூட் ஸ்பேஸில் அவைலபிளாக இருக்குது. ஃபுல்லாகவே கார்பெட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து நல்ல ஒரு விஷயம். இது கீழே பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஸ்பேர் வீல் வந்து வச்சுருக்காங்க. இதுவும் வந்து 145/80R13. ஸோ கண்டிப்பாக இதில் ஸ்பேஸ் சேவர் கொடுக்குற அளவுக்கு எதுவும் கிடையாது. ஸோ 14 இன்ச் தரம் 13 இன்ச் கொடுத்துருந்தா 13 இன்ச்சே உங்களுக்கு ஸ்பேர் டயரை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஸ்பேஸ் பார்த்தோன்னா கண்டிப்பாக ஒரு ஃபேமிலிக்கு டீசெண்டான ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம். நம்ம பூட்டில் இருக்கிறது லக்கேஜ் வைக்கிறதுக்கு. அப்படியே செகண்ட் ரோ சீட்ஸில் இருக்கிற அம்யூனிட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா இதில் வந்து உங்களுக்கு நார்மலாக இந்த பழைய காசில் வர மாதிரி ரோலபிள் விண்டோஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. பவர் விண்டோஸ் உங்களுக்கு நடுவில் கொடுத்துருந்தாங்க கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும். கீழே வந்து உங்களுக்கு ஸ்பீக்கருக்கான ஃபங்க்ஷன் இருக்குது. இது நல்ல ஒரு விஷயம். பிகாஸ் இதோடைய காம்படிட்டர்ஸில் பார்த்தோம் அப்படின்னாக்கா டோரில் உள்ள ஸ்பீக்கர்ஸ் வந்து உங்களுக்கு கிடையாது. அந்த வகையில் உங்களுக்கு ஆல்டோவில் சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் ரோ சீட்ஸில் பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ்ட் ஹெட்ரெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நடுவில் ஆம்ரெஸ்ட் கிடையாது. பட் 2 3-point சீட் பெல்ட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணால் தட்ஸ் ரியலி குட். நடுவில் சின்ன ஒரு ஹம்ப் இருக்குது. பட் வித் கன்சிடர் பண்ணி 2 அடல்ட்ஸ் வந்து ரொம்ப தாராளமாக உட்காரலாம். நடுவில் ஒரு குழந்தை கூட கிராம்ப்டாக உட்கார மாதிரி தான் இருக்கும். பின்னாடி பார்த்தோன்னா இந்த மேக்ஸின் ஹோல்டர்லாம் கிடையாது. அண்ட் எல்லாமே உங்களுக்கு கார்பெட்டில் ஃபினிஷ் பண்ணது நல்லா இருக்குது பார்க்குறதுக்குன்னு சொல்லலாம் நம்ம. ஸோ அப்படியே நம்ம இந்த காரோடைய சீட்டிங் கம்ஃபர்ட் பார்த்துருவோம். இப்போ நான் உள்ளே உட்காந்துருக்கேன். ஃப்ரண்ட் சீட் பார்த்தீங்கன்னா என்னோட ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுருக்கேன். 5'7" ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ். ஸோ எனக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி சீட்டிங் வந்து நான் வச்சுருக்கிறேன். இன்னும் கொஞ்சமாக பின்னாடி தள்ளலாம். பட் தள்ளினாலும் நீங்கள் இந்த இடத்துல பாருங்கள்
எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். இன்னும் இவ்வளோ தள்ளனா கூட எனக்கு கரெக்டான ஸ்பேஸ் வந்து காலுக்கு இருக்கும், எந்த ஒரு இஷ்யூவுமே இருக்காது அந்த விஷயத்தில். ஸோ என்ன மாதிரி நீங்கள் ஹைட்டில் இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த காரோடைய செகண்ட் ரோ சீட்ஸில் உங்களுக்கு சீட்டிங் கம்ஃபர்ட், லெக் ரூம் பற்றி பேசும்போது. பட் என்னோட டாலாக இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரண்ட் ரோ நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் அந்த டைமில். அண்டர் தியர் சப்போர்ட் டீசெண்டாக இருக்குன்னு சொல்லலாம். நம்ம அப்படியே நம்ம ஹெட்ரூம் பற்றி பேசிடுவோம். ஸோ ஹெட்ரூம் பாருங்கள், இதுதான் வந்து இந்த ஆல்டோவில் ஒரு பெரிய ஒரு யூஎஸ்பின்னே சொல்லலாம். மற்ற ரைவல்ஸ் இந்த காரோட இது பார்க்கும்போது செகண்ட் ரோ சீட்ஸில் என்னோட டாலாக இருக்கீங்க இல்லை என்னோட ஹைட்டில் இருக்கீங்க அப்படின்னாக்க ஹெட்ரூமில் இஷ்யூ இருக்கும். பிகாஸ் நீங்கள் சாய முடியாது, சாஞ்சாக்க உங்களுக்கு தலை வராயும். ஸோ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அப்படி உட்காரணும். ஸோ நெக் பெயின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். பட் இந்த காரில் நீங்களே பாருங்கள், நான் இப்போ வந்து கம்ஃபர்டபுளான பொசிஷனாக வந்து உட்காந்துட்டு ரொம்ப அப்ரைட்டாக உட்காரல. ஸோ இன்னமும் சாயத்துக்கு பின்னாடி நெக் ரெஸ்ட் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் கொஞ்சம் இப்படி சாஞ்சி உட்காந்துட்டு போகிறதுக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் ஆல்டோ K10ல் உங்களுக்கு செகண்ட் ரோ சீட்ஸில் ஹெட்ரூம் இஸ் ரியலி குட். ஸோ இதான் அந்த காரோடைய சீட்டிங் கம்ஃபர்ட் பற்றி. இப்போ நம்ம ஃப்ரண்ட் ரோ சீட்ஸ்க்கு போயிடலாம். டோர் ஹேண்டில்ஸ் வந்து ஃப்ளாப் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாக்கா யூ கெட் டோர் ஹேண்டில்ஸ் ஓவர் ஹியர். இது எல்லாமே உங்களுக்கு ஹார்ட் பிளாஸ்டிக் தான். கீழே வந்து ஸ்பீக்கர் பிளேஸ்மெண்ட் இருக்குது, பாட்டில் ஹோல்டர் வித் சம் ஸ்டோரேஜ் இருக்குது. உள்ளே பார்த்தோன்னா உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ்லாம் உங்களுக்கு கிடையாது, நார்மல் சீட்ஸ் தான் இருக்குது. பட் இது வந்து ஹேட்ச்பேக் அப்படின்றதுனால உங்களுக்கு அந்த சீட்டிங் கம்ஃபர்ட்டில் ஹைட் உங்களுக்கு தேவைப்படாது. ஸோ அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ்ட் ஹெட்ரெஸ்ட்டோட ஒரு சீட் வந்து அவைலபிளாக இருக்குது. போல்ஸ்டர்ஸ்லாம் தின்னாக தான் இருக்குது. பட் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த போல்ஸ்டர்ஸோட திக்னஸ் தெரியும். ஸோ இது வந்து கொஞ்சம் மேலே உப்பி இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் ஃபஸ்ட்டு கிளான்ஸில் உங்களுக்கு பார்க்கும்போது. பட் நல்லாவே உங்களுக்கு சீட்டிங் கம்ஃபர்ட் இருக்குன்னு சொல்லலாம். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர் சீட் சப்போர்ட்டும் நல்லா இருக்குது. அண்ட் சீட்டிங் குஷனிங் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்றது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக சிட்டியில் நீங்கள் ரொம்ப நேரம் ஓட்டுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூ இந்த காரோடைய சீட்டிங்கில் இருக்காதுன்னு சொல்லலாம். உள்ளே உட்காரலாம். இப்போது சின்ஸ் நான் உங்களுக்கு எல்லாமே காட்டணும் அப்படின்றதுக்காக சீட்டை வந்து ஆல் த வே பின்னாடி வந்து நகர்த்திக்கிறேன். ஸோ உள்ளே வந்து உட்காந்துட்டேன். அண்ட் ஸ்டியரிங் பாருங்கள், ஸ்டியரிங் வந்து இந்த அஃபோர்டபுள் செக்ஷனில் உள்ள மாருதி கார்ஸில் என்ன ஸ்டியரிங் இருக்குமோ அதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. லைக் வேகனாராக இருக்கட்டும், செலேரியோவாக இருக்கட்டும், எஸ்ப்ரெஸோ இதெல்லாமே உங்களுக்கு இதே ஸ்டியரிங் தான் வந்து வரும். அதே போல் தான் உங்களுக்கு ஆல்டோ K10லேயே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. லெஃப்ட்டில் மீடியா கண்ட்ரோல்ஸ் அண்ட் காலோடைய கண்ட்ரோல்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இது வந்து டாப் அண்ட் வேரியண்ட்டில் மட்டும் உங்களுக்கு வந்து இது வரும். எஸ்ப்ரெஸோவில் வர மாதிரி உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது வந்து உங்களுக்கு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஆரஞ்ச் கலரில் இருக்குது. ஸோ இது மேலே வந்து உங்களுக்கு பெரிய ஒரு ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க, டேக்கோமீட்டர் கிடையாது. டெல் லைட்ஸ் இருக்குது, நடுவில் ஒரு MID இருக்குது. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்டாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் ப்ரெஸ் பண்ணி அப்படின்னாக்க ட்ரிப் A, ட்ரிப் B, ஆவரேஜ் என்னன்னு காட்டும், ரேஞ்ச் என்னன்னு காட்டுது. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாமே உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்டில் வந்து ஃபியூல் கேஜ் மட்டும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரைட்டில் உங்களுக்கு ஏசி வென்ட்ஸ் இருக்குது. அதுக்கும் கீழே ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணுறதுக்கான பட்டன் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதான் இந்த காரோடைய டிரைவர் சைடில் உள்ள ஃபீச்சர்ஸ் பற்றி. ரைட்டில் ஹெட்லைட் கண்ட்ரோல்ஸ், ஸ்டேரிங் பின்னாடி. லெஃப்ட்டில் வந்து உங்களுக்கு வைப்பர் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. நடுவில் வந்து உங்களுக்கு 7 இன்ச்க்கான ஸ்மார்ட் ப்ளே இன்ஃபர்டெயின் சிஸ்டம் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணாங்க. திஸ் சப்போர்ட்ஸ் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே. அது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். பிகாஸ் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் உங்களுக்கு நல்ல ஒரு கனெக்டிவிட்டி ஃபீச்சர் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ கனெக்ட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாக்க கீழே வந்து உங்களுக்கு யூஎஸ்பியில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். மேப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பார்த்துட்டு போகலாம். இந்த இன்ஃபர்டெயின் சிஸ்டம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து பவர் விண்டோஸ்க்கான பட்டன்ஸ் இருக்குது. இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் விண்டோஸ்க்கான, ரைட்டோடையது லெஃப்டோடையது. நடுவில் வந்து உங்களுக்கு பார்க்கிங் லைட்க்கான பட்டன் இருக்குது. அதுக்கும் கீழே வந்து உங்களுக்கு மேனுவல் AC கண்ட்ரோல்ஸ் இருக்குது. 12 வோல்ட்க்கான சார்ஜிங் சாக்கெட், யூஎஸ்பிக்கான போர்ட் இருக்குது. ஃபோன் ஸ்டோரேஜ் அண்ட் கப் ஹோல்டர்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணாங்க. இது வந்து உங்களுக்கு 5 ஸ்பீட் AMTக்கான கியர் பாக்ஸ் இது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா கிடையாது, பட் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் டிரைவில் போட்டிங்க அப்படின்னாக்க டிரைவில் உங்களுக்கு போகும். அண்ட் மேனுவல் கண்ட்ரோல்ஸும் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதோடைய டிரைவ் ரிவ்யூ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு போட பார்க்குறேன் கண்டிப்பாக. பிகாஸ் இந்த இன்ஜினுக்கும் இந்த AMT கியர் பாக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது, லேகெல்லாம் எப்படி இருக்குது, சிட்டியில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ற டீட்டெயில்டு டிரைவ் ரிவ்யூ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு போட பார்க்குறேன். அதுக்கும் பின்னாடி உங்களுக்கு மேனுவல் ஹேண்ட் பிரேக் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் நோ ஆர்ம்ரெஸ்ட் இன் திஸ் கார். ஃப்ரண்ட் ரோ சீட்ஸ்லேயும் இருக்கட்டும், செகண்ட் ரோ சீட்ஸ்லேயும் இருக்கட்டும். க்ளவ் பாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்க நல்ல டீசெண்டான சைஸ்லாம் இருக்குது. எதுவுமே நீங்கள் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ ப்ளெயினாக தான் உங்களுக்கு வந்து ஒரு சன் வைசர் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து உங்களுக்கு ஆட்டோ டிமிங்லாம் கிடையாது, நார்மலாக நீங்கள் வந்து இப்படி நகர்த்துற மாதிரி தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. லைட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. மைக்கான ஃபங்க்ஷன் இருக்குது. கனெக்டிவிட்டி வழியாக நீங்கள் ஃபோன் கனெக்ட் பண்ணிட்டு பேசணும் அப்படின்னாக்கா இந்த இடத்துல மைக் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் வினர்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டாக் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த காரோடைய ஃப்ரண்ட் ரோ சீட்ஸில் இருக்கிற அம்யூனிட்டிஸ் பற்றி ரொம்ப நம்ம ஃபேன்சியெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்க முடியாது இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில். பிகாஸ் ரொம்ப அஃபோர்டபுளான கார் இது. ஒரு ஃபேமிலிக்கோ இல்லை நீங்கள் ஃபஸ்ட் கார் நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் வாங்குறீங்க, இல்லை பிகினர்ஸ் நீங்கள் கார் வாங்குறீங்க அப்படின்னாக்கா இந்த கார் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். பிகாஸ் தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த காரில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே சமயம் சிட்டியில் ஓட்டிகிட்டு போகிறதுக்கு பெஸ்ட்டு காருன்னு சொல்லலாம். அது அப்படியே நம்ம சீட்டிங் கம்ஃபர்ட் பற்றி பார்த்துருவோம். உங்களுக்கு அண்டர் டே சப்போர்ட் சூப்பராகவே இருக்குது. ஆக்சுவலாக
ஸோ முக்கால்வாசி தை வந்து எனக்கு கவர் ஆகுது. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் ஃபுட்டெல்லாம் நல்லா பெருசாக தான் இருக்குது. சின்ஸ் இது வந்து உங்களுக்கு ஏஎன்டி கியர் பாக்ஸ் அப்படின்றதுனால லெஃப்ட்டில் வந்து உங்களுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது கால் வைக்கிறதுக்கு. ஹெட்ரூம் பாருங்கள். ஈவன் தோ இதில் வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு விசிபிலிட்டி இருக்குது. என்னோட ஷார்ட்டாக இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நல்ல ஒரு விசிபிலிட்டி இருக்கும். பிகாஸ் இது ஆக்சுவலாக கொஞ்சம் ஹையர் சைடில் தான் இந்த சீட்டோடைய பொசிஷன் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஜட்மெண்ட்லேயே இருக்கட்டும், இல்லை வண்டி ஓட்டுறதுல எந்த ஒரு இஷ்யூமே இருக்காது. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் ஆல்டோ K10ல் உங்களுக்கு சீட்டிங் கம்ஃபர்ட் சூப்பராக இருக்குன்னு சொல்லி ஆகணும். இதை இந்த காரோடைய சீட்டிங் கம்ஃபர்ட் பற்றி மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி பேசிடுவோம். இந்த காரோட இன்ஜின் பற்றி பேசுகிறோம் நம்ம. இப்போ நம்ம பார்க்குற ஆல்டோ K10ல் பார்த்தோன்னா உங்களுக்கு K10C 3 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. திஸ் ப்ரொடியூசஸ் 55 bhp ஆஃப் பவர் அண்ட் 82 Nm ஆஃப் டார்க். இது வந்து 5 ஸ்பீட் மேனுவல் அண்ட் 5 ஸ்பீட் AMT கியர் பாக்ஸில் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது டிரான்ஸ்மிஷன். மைலேஜ் பார்த்தோம் அப்படின்னாக்க உங்களுக்கு 24.9 kmpலேருந்து கிளைம் பண்ணுறாங்க. தட்ஸ் 25 kmpl கூட சொல்லலாம் நம்ம. பட் உங்கள் டிரைவிங் ஸ்டைல் பொறுத்து மாறினாலும் அரௌண்ட் 20 கிட்ட வந்தாலுமே ஒரு பெரிய ஒரு விஷயம். பிகாஸ் சிட்டியில் இப்போ உள்ள பெட்ரோல் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த மைலேஜ் வந்து சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த காரோடைய இன்ஜின் பே பற்றி. அண்டு மேலே பார்த்தோன்னா உங்களுக்கு சின்ன கவர் இருக்குது. இன்சுலேஷன் உங்களுக்கு கிடையாது. பிகாஸ் இதில் வந்து அந்தளவுக்கு எந்த ஒரு நாய்ஸும் உங்களுக்கு வராது. அண்ட் உள்ள கேபின்லேயே வந்து உங்களுக்கு ரொம்ப நாய்ஸ் வந்து வராது. ஸோ அதனால் இன்சுலேஷனில் அந்தளவுக்கு ஒர்க் பண்ணல. கீழே பார்த்தோன்னாலும் உங்களுக்கு வந்து இன்ஜின் கார்டு இதில் வந்து ப்ரொவைட் பண்ணல. பட் நீங்கள் ஷோரூமில் பேசி போட முடிஞ்சால் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ இதான் இந்த காரோடைய இன்ஜின் பே பற்றி மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி பார்த்துருவோம். இந்த காரோட சேஃப்டி பற்றி பேசுகிறோம். இப்போ நான் பார்க்குற VXI ப்ளஸ் வேரியண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு 2 ஏர்பேக்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ABS வித் EBD, இன்ஜின் இம்மொபிலைசர், இம்பாக்ட் சென்சிங், டோர் அன்லாக் அப்படின்ற சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் இதெல்லாம் கொடுத்ததுன்றது நல்ல ஒரு விஷயம். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கூட நம்ம பார்த்தோம். ஸோ அதுவும் வந்து சேஃப்டி ஃபீச்சர் தான். ஸோ அந்த வகையில் உங்களுக்கு இந்த காரில் நல்ல சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எதெல்லாம் தேவையாக இருக்கோ அதெல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ப்ரைஸிங் பற்றி பேசுகிறோம் நம்ம. இப்போ நம்ம பார்க்குற VXI ப்ளஸ் மாடல் பார்த்தோம் அப்படின்னாக்க 5.8 lakhs எக்ஸ்ஷோரூம் சென்னையும் 7 lakhs ஆன் ரோட் சென்னையில் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து AMTக்கானது. இதே நீங்கள் மேனுவல் போகிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 5.3 lakhs எக்ஸ்ஷோரூம் சென்னையும் 6.5 lakhs ஆன் ரோட் சென்னையில் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. இன்னும் டீட்டெயிலான ப்ரைஸிங் பிரேக் டவுனில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விஷ்ணு கார்ஸ் ப்ராப்பர்ட்டி நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணலாம். உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷன் as well as வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அண்ட் டைட்டில் அண்ட் தம்ப்நெயிலில் நீங்கள் பார்த்த மாதிரியே இந்த காரில் உங்களுக்கு அப் டு 56,000 டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் விஷ்ணு கார்ஸ் ப்ராப்பர்ட்டி நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணலாம். ஸோ இதோட வீடியோ நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவ் வந்திருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிதின்ஸ் ரிவ்யூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், என்ன சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் சந்திப்போம். பை.